ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி எக்ஸலில் ட்ராப் டவுன் எந்தெந்த மெத்தடில் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ட்ராப் டவுன், செகண்ட் வந்து அட்வான்ஸ்டு. ஸோ சேம் செட் ஆஃப் டேட்டா பேட்டர்னை வச்சு பேசிக்கில் எப்படி பண்ணுறது, அட்வான்ஸில் எப்படி பண்ணுறது, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அதுக்கப்புறம் இதில் வந்து எப்படி எரர் ஹேண்ட்லிங்லாம் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ராப் டவுன் எதுக்கு, இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசிக்ஸில் இருந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ட்ராப் டவுன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலோட டேட்டா அப்படின்ற டேப்பில் டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ டேட்டா வேலிடேஷன் வந்து எதுக்கு பேசிக்கலி அப்படின்னா, இப்போ வந்து இதோட டெஃபினேஷன்லேயே பார்த்திங்கன்னா தெரியும், பிக் ஃப்ரம் அ லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் டு லிமிட் த டைப் ஆஃப் டேட்டா தட் கேன் பி என்டர்ட் இன் அ செல். ஸோ நம்ம ஒரு பர்டிகுலர் செல்லில் ஃப்ரீ டெக்ஸ்ட்டை என்ட்ரு பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்மளாக ஒரு ப்ரீடிஃபைன்டு டெக்ஸ்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் இந்த டேட்டா வேலிடேஷனோட அப்ஜெக்டிவ். ஸோ இதை வந்து நம்ம ட்ராப் டவுன் மூலமாக எப்படி வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேமோட லிஸ்ட் இருக்குது. நான் ஒரு 7 எம்ப்ளாயி எடுத்துட்டேன் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு கம்பெனியில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஹெச்ஆர், ஃபினான்ஸ், ஐடி, மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன்ஸ், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 7 பேரும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தவங்க அப்படின்றத நம்ம எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேனுவலாக என்ட்ரு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் ஃபினான்ஸ்னு எழுதுவாங்க, அதுக்கப்புறம் ஃபினான்ஸு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எழுதுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேயாக ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணவே முடியாது. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க டேட்டாவை என்ட்ரு பண்ணாங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ வந்து இந்த ஹெச்ஆர், ஃபினான்ஸ், ஐடி, மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றத இதுக்குள்ளே நான் எப்படி கொண்டு வர போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேப்பில் டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸில் வந்து அலோ லிஸ்ட்டுன்னு கொடுங்க. லிஸ்ட்டுனா ட்ராப் டவுன் வந்துடும். இப்போ சோர்ஸ் வந்து பேசிக் அப்படின்றதுனால நான் ஃப்ரீ ஃப்ளோவாக டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுறேன். ஹெச்ஆர், ஃபினான்ஸ், ஐடி, மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ அது மட்டும்தான் அங்கே வரும். ஐடி கமா கொடுத்திங்கன்னா அது நெக்ஸ்ட்டு ட்ராப் டவுனாக கன்சிடர் பண்ணும். ஹெச்ஆர் கமா ஃபினான்ஸ் கமா ஐடி கமா மார்க்கெட்டிங் கமா ஆப்ரேஷன்ஸ். இது ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இதுக்கு முன்னாடி இந்த ட்ராப் டவுன் ஆக்ஷன் இல்லை. இப்போ ட்ராப் டவுன் ஆக்ஷன் வந்துருச்சு, ட்ராப் டவுனோட ஐக்கான் வந்து. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, பர்சன் 1 வந்து ஃபினான்ஸு, பர்சன் 2 ஐடி, பர்சன் 3 வந்துட்டு மார்க்கெட்டிங். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் இதே நான் பேசிக் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் மொத்தம் 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த 5 டிபார்ட்மெண்ட்டில் அட்மினில் வந்துட்டு ஒரு 2 பேர் புதுசாக ஆட் பண்ணுறாங்க. இப்போ இது எப்படி நம்ம மாற்றுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு 7 டேட்டான்றதுனால இது செலக்ட் பண்ணி டக்குன்னு டேட்டா வேலிடேஷனில் இன்னொரு என்ட்ரியை போட்டு முடிச்சிடலாம். பட் இது ஒரு 1000 டேட்டாவாக இருக்கும்போது அகெயின் ஒவ்வொரு வாட்டியும் இதை செலக்ட் பண்ணி டேட்டா டேப் போயிட்டு டேட்டா வேலிடேஷனில் அட்மின் அப்படின்னு ஆட் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து ஆப்ரேஷன்ஸுக்கு அடுத்தபடியாக அட்மின் அப்படின்ற ஒரு வேல்யூ வரும். பட் இதை இன்னும் சிம்பிளாக மாற்றணும் அப்படின்றதுக்காக சில அட்வான்ஸ் மெத்தடாலஜியை வச்சு ட்ராப் டவுனை அச்சீவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பேசிக்ஸ். அட்வான்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னலாம் தேவையோ இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இங்கே வந்து இங்கே டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு டைட்டிலில் என்னென்னலாம் டேட்டா நமக்கு வேணும் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இதை வந்து ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ Ctrl+T கொடுத்திங்கன்னா எக்ஸல் வந்து இது வந்து க்ரியேட் டேபிள் பண்ணிடும். இதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட்டு செல்லாக இருந்தது, இப்போ இது நமக்கு டேபிளாக கிடச்சிருச்சு. அவ்வளோதான். ட்ராப் டவுன் கொண்டு வரணுன்னா சேம் ப்ரொசீஜர் தான். இங்கே டார்கெட் வேல்யூஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே டேட்டா, அகெயின் டேட்டா வேலிடேஷன், செட்டிங் டேப்பில் வந்து இங்கே லிஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. லிஸ்ட் கொடுத்துட்டு இந்த டார்கெட் ரேஞ்சு நம்ம இங்கே ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை பண்ணிட்டோம்னா சேம் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நமக்கு கிடச்சிடும். ஓகே,
ஆமாம்ல, இப்போ அட்மின் எப்படி ஆட் பண்ணுறது? மறுபடியும் இங்கே ஆட் பண்ணி மறுபடியும் அங்கே போயிட்டு ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வேண்டாம். இங்கே நீங்கள் ஜஸ்ட் இதை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இந்த டேபிள் ஆட்டோமேட்டிக்காக இதோட ரேஞ்சை வைடன் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்மின் வந்து இன்னொரு ஆப்ஷனை வந்து சேர்ந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான மெத்தட். இப்போது இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டை வச்சு நமக்கு வந்துட்டு கிராஃபு, அதுக்கப்புறம் பை சார்ட்டு, எவ்வளோ அலோகேஷன் இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, அவங்க ஆக்டிவாக இருக்காங்களா இல்லை ஆல்ரெடி ரிசைன் பண்ணிட்டாங்களா, அந்த மாதிரி டேட்டா செட்டையும் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு காலம் போட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த ட்ராப் டவுன் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃப்ரீ டெக்ஸ்ட்டை அவாய்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ட்ராப் டவுனை வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம். பட் அட் த சேம் டைம் இந்த ட்ராப் டவுனில் இருக்கிற ஆப்ஷன் தவிர வேறு ஏதாவது ஒரு டேட்டா என்ட்ரு பண்ணிட்டாங்க அப்படின்னா யூசருக்கு எப்படி ஒரு அலர்ட் கொடுக்குறது இல்லை ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்றத எரர் ஹேண்ட்லிங் மூலயமா பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது எரர் ஹேண்ட்லிங் மொத்தம் 3 டைப் இருக்குது. ஸோ அதை வந்து 3 செல் வேல்யூவாக நம்ம வச்சுப்போம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ டேட்டா டேப்பில் போயிட்டு அகெயின் டேட்டா வேலிடேஷனில் பார்த்திங்கன்னா எரர் அலர்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த எரர் அலர்ட்டில் ஸ்டைல் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 இருக்கும். 3 வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன், ஜஸ்ட்டு சிஸ்டம் வந்து ப்ரிவென்ட் பண்ணாது, எதையுமே அலர்ட் கூட பண்ணாது. இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மொத்தம் 7 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதில் வந்து சும்மா ஒரு ஏபிசி அப்படின்னு ட்ரைப் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் நீங்கள் என்டர் பண்ணுற டைப் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ப்ரீடிஃபைன் லிஸ்ட்டில் இல்லைன்னு மட்டும் சொல்லணும், பட் அக்செப்ட் பண்ணிக்கும். வார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் பண்ணோம். நீங்கள் என்டர் பண்ணுற டேட்டா வந்து இந்த பர்மிசிபிள் ரேஞ்சில் இருக்கிற டேட்டாவில் இல்லை, பட் டு யூ வாண்ட் டு ஸ்டில் கண்டினியூ அப்படின்னு கேட்கும். ஆமான்னு கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கும். ஸ்டாப் வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சிஸ்டம் அலோவ் பண்ணாது, அதில் இருக்கிறது மட்டும் தான் செலக்ட் பண்ண சொல்லணும். ஸோ இதை ஒவ்வொன்றுத்தும் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு அலைஸ் அப்படின்ற ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து நான் இன்ஃபர்மேஷன் கேட்டகரியில் கொடுக்குறேன். டேட்டா இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலைஸ் அப்படின்ற எம்ப்ளாயிக்கு இன்ஃபர்மேஷன்ற கேட்டகரியில் கொடுக்குறேன். டைட்டில் அந்த மெசேஜ் பாக்ஸோட டைட்டில் வந்து டேட்டா இன்கரெக்ட் -இன்ஃபர்மேஷன் வரும். மெசேஜ் கண்டென்ட் வந்து இட் இஸ் நாட் இந்த லிஸ்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வேல்யூஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே. செகண்ட் அகெயின் டேட்டா வேலிடேஷன். இதை வந்து நம்ம வார்னிங் கொடுப்போம். டேட்டா இன்கரெக்ட் வார்னிங். டேட்டா நாட் அவைலபிள் இந்த லிஸ்ட் மட்டும் கொடுப்போம். தேர்ட் டேட்டா வேலிடேஷனில் ஸ்டாப் கொடுத்துக்கலாம். செலக்ட் த டிபார்ட்மெண்ட் வேல்யூ ஒன்லி ஃப்ரம் த ட்ராப் டவுன் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவில் நீங்கள் என்ன வேணால் மாற்றிக்கலாம், இது நோ ப்ராப்ளம். பட் அலைஸ் அப்படின்ற இதுக்கு வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கேட்டகரியில் எரர் ஹேண்ட்லிங் கொடுத்துருந்தோம். நாங்கள் ஏபிசி அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். இட் இஸ் நாட் இந்த லிஸ்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வேல்யூன்னு கொடுக்கும். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிடும் சிஸ்டம். செகண்ட் வந்து நம்ம வார்னிங் கொடுத்தோம். நான் இதுலேயும் ஏபிசின்னு கொடுக்குறேன். டேட்டா இஸ் நாட் அவைலபிள் இன் லிஸ்ட். இதில் வந்து கண்டினியூ பண்ணுறீங்களான்னு கேட்கும். நீங்கள் ஆமான்னு கொடுத்தீங்கன்னா இது எடுத்துக்கும். இல்லைன்னு கொடுத்தா இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது. இப்போ நான் ஆமான்னு தரேன், அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. தேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப். இதெல்லாம் அங்கேயும் ஏபிசி தரேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஸ்ட்ரிக்டாக அலோவ் பண்ணாது. நீங்கள் வந்து பண்ணுறீங்களா, டு யூ வாண்ட் டு கண்டினியூ, அந்த மாதிரிலாம் கேட்காது. ஸ்டாப் ஆல் தான், பைனரி. பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது, தட்ஸ் இட். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து எக்ஸல் ஏன் இந்தளவுக்கு நமக்கு ஒரு லெவரேஜ் கொடுத்துருக்காங்க ஃபீச்சர் அப்படின்னா, சில நேரம் ஒரு டிபார்ட்மெண்ட் நேம் வந்து மாறி இருக்கலாம். மாறின வேல்யூ வந்து டாப் லெவல் பீப்புள் இல்லை மேனேஜர் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்காக இப்போ இந்த ஒரு பர்சன் மட்டும் ஒரு புது டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்காங்க அப்படின்றதுக்காக ஒரு என்டையர் டேட்டா பேஸையே மாற்ற வேணாம் அப்படின்னு நினைக்கும்போது சில டைம் இந்த வேலிடேஷனோட எரரை வந்து வார்னிங்கில் செலக்ட் பண்ணுவாங்க, வார்னிங்கில் செட் பண்ணுவாங்க. பட் இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் வார்னிங். என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து அலர்ட்டு பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, சிம்பிள். அதை வந்து நம்ம ஸ்டாப் கேட்டகரியில் தான் வைப்போம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ட்ராப் டவுனை எப்படி பேசிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி வந்து அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த டேபிள் டேட்டா வச்சு அப்படின்றத பார்த்தீங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ராப் டவுனில் வந்து அன்எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்ததுன்னா எப்படி வந்து ஒரு எரர் டயலாகை வச்சு நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது, அதில் என்ன விதமான டைட்டில் கொடுக்கலாம், அதில் யூஸருக்கு என்ன விதமான எரர் மெசேஜை கஸ்டமைஸ்டாக கொடுக்கலான்ற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி எக்ஸலை தமிழ் மொழியில் கற்றுக்க எக்ஸல் ஜங்ஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.